ஜோசியத்திலிருந்து மெரினா பீச்சில் கம்ப்யூட்டர் ஜோசியம், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எடைப்பட்டியில எல்லாம் ஜோசியம் பெட்டி வந்துச்சு. ஏதாவது துன்பம் இருந்துச்சுன்னு வைங்க, ஜோசிய காட்ட கையை நீட்டுவார். என் கையை பாருங்க, என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கல. அவர் அப்படி கையை பார்ப்பாரு. உன்னை சுத்தி உள்ளவங்க எல்லாம் சரியில்லை, கரெக்டா சொன்னீங்க மச்சான், எல்லாம் என்ன சுத்தி தான் இருக்காங்க. இது எப்படி கையில தெரியுமா? இந்த கையில என்ன இருக்கு? இதை அப்படி பார்த்துட்டு சுத்தி உள்ளவங்க சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? இது ஏமாத்துறான்னு விளங்க விட்டாமா? அதே மாதிரி இந்த கிளி ஜோசியம் ஒரே பிரச்சனையா இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க. பாய்மார்கள் பாயம்மார்கள் யாரும் வர்றாங்கன்னு தெரிஞ்சா அந்த சீட்டை உள்ளுக்குள்ள கிளி எடுக்கிறதுக்கு தோதா வச்சிருவாங்க. எடுத்து வந்து காட்டுமா, பயப்பா மக்கா மதீனா போட்டோ வந்திருக்கு, நீங்க அடுத்த வருஷம் உம்ரா போவீங்க, அடுத்த வருஷம் ஹஜ் தான். அந்த அம்மா ஐவேலி துணைக்கே போவாங்க, உம்ராவுக்கு போறாங்களாம். இது முட்டாள்தனம்னு தெரியலையா? ரயில்வே ஸ்டேஷன்ல கம்ப்யூட்டர் எடை பார்க்கிற ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க, ₹1 போடணும். இப்ப அது இல்ல. ஆரம்பத்துல நம்ம ஏறி நின்று ₹1 போட்டோம்னா நம்ம வெயிட் என்ன அப்படின்னு வரும். அந்த சீட்டுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஏதாவது எழுதிருக்கும். அதான் ஜோசியம். உங்களுக்கு அடுத்த வருடம் திருமணம் நடைபெறும். சில நேரம் பொதுவாவே இருக்கும், அவன் என்ன சொல்ல வரானே நமக்கு விளக்காது. நடப்பவை அனைத்தும் நல்லதாவே நடக்கும். அது என்னடா இது புதுசா இருக்கு. அந்த இட மிஷின்ல எந்த வெயிட்ட கொண்டு வச்சாலும் சீட்டு வரும். நம்ம போய் நின்னா மட்டும் இல்லை, ஒரு 10 கிலோ மூட்டையை கொண்டு போய் வைங்க, ஒரு ₹1 போடுங்க, போட்டு பார்த்துருக்கோம், சீட்டு வரும். விரைவில் உங்களுக்கு திருமணம். எது அந்த சாக்கு மூட்டைக்கா? சாக்கு மூட்டைக்கு திருமணம் பண்ணி என்ன ஆக போகுது? வரும். அப்ப இப்படியாக முன்னுக்கு பின் முரணாக சொல்லி கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியலையே. பேப்பர்ல பார்த்துருக்கீங்களா? ஒரு மரத்தடியில் இருந்து கொண்டு கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்துட்டு இருக்கும் போதே மரத்தின் கிளை கீழே ஒடிந்து அவர் இறந்து போயிட்டார். அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் தன்னுடைய தலையில் விழவிருக்கக்கூடிய மரத்தின் கிளையை பற்றி அறிந்து கொள்ள முடியாதவர், தனக்கு என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியல. இது மூட நம்பிக்கை இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், எவர் ஒருவர் மன் அத்தல் கஹான், ஜோசியக்காரன் குறி சொல்பவனிடம் வந்து ஃபஸத்தகஹு பிமா யகூல், அவன் சொல்வதை உண்மைப்படுத்துவானேயானால் அதை உண்மை என்று அவன் நம்பினால் என் மீது அருளப்பட்ட வேதத்தை அவன் மறுத்து விட்டான், குர்ஆனை மறுத்தவன் என்று நபிகள் நாயகம்